நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் இருக்கிற சுற்றளவு மற்றும் பரப்பளவு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து செவ்வகம். இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு பார்ப்போம். சுற்றளவுனா நமக்கு சுற்றி இருக்கிற அளவு, இது பரப்பளவுனா உள்ளே இருக்கிற அளவை கண்டுபிடிக்கணும். இப்போ சுற்றளவுங்கும்போது சுற்றி இருக்கிறத கூட்டுவோம். நீளம் கூட்டல் அகலம் கூட்டல் நீளம் கூட்டல் அகலம். அதாவது செவ்வகத்தில் வந்து எதிர் பக்கம் வந்து சம அளவாக இருக்கும். நீளமும் சமமாக இருக்கும். இந்த இடத்த எடுத்தால் இதுக்கு எதிர்பக்கம் 2 அளவும் சமமாக இருக்கும். இப்போ 2 நீளம் 2 அகலம் இருக்கா, 2 நீளம் கூட்டல் 2 அகலம். இப்போ வந்து இந்த 2 வந்து பொதுவாக வெளியில் எடுக்கலாமா? 2 பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம். அதாவது செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு L+B அலகுகள். இது பரப்பளவுனா நீளம் இன்ட்டு அகலம். செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து நீளம் இன்ட்டு அகலம் சதுர அலகுகள். ஏன் சதுர அலகுகள் போடுறோம்னா, இப்போ இங்கே வந்து நீளம் 5 சென்டிமீட்டர், இங்கே அகலம் வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3 சென்டிமீட்டருங்கும்போது 5×3 15 சென்டிமீட்டரையும் பெருக்கும்போது நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். அதனால் பரப்புங்கும்போது நமக்கு சதுர அலகுகள்னு வரும். சுற்றளவுங்கும்போது அலகுகள் மட்டும் போடுறோம். இது முக்கோணம் எடுத்தோம் அப்படின்னா, முக்கோணத்துக்கு சுற்றளவுங்கும்போது 3 பக்கம் இருக்குமா, இதை கூட்டிக்கிடுவோம். A+B+C. இது பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போது இது ஒரு செவ்வகம், இதில் இந்த இப்படி பிரித்தோம்னா இங்கிட்டு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்கும், இங்கிட்டு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைக்கும். அதாவது 2 செங்கோண முக்கோணங்களின் பரப்பளவு ஈக்குவல்ட்டு நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவா? செவ்வகத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னது? L×B. இப்போது 2 செங்கோண முக்கோணங்களின் பரப்பளவு ஈக்குவல்ட்டு செவ்வகத்தின் பரப்பளவு. இப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 2 வந்து இந்த சைடு போகுமா, இப்போது L×B/2ன்னு வருமா? அதாவது இது எப்படி எழுதலாம்னா 1/2 இன்ட்டு B×H. ஏன்னா இது ஒன்று எடுக்கும்போது அடிப்பக்கத்தை வந்து பீம்போம், உயரத்தை வந்து ஹச்சும்போம். அதனால் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு வந்து நமக்கு 1/2 இன்ட்டு B×H சதுர அலகுகள். அடுத்து சதுரம் பாருங்கள். சதுரத்துக்கு நமக்கு 4 பக்கமும் சமமாக இருக்கும்னு தெரியும். இங்கே ஏன் சதுரத்தை பக்கத்தை ஏன்னு வச்சுக்கிட்டோம்னா 4 பக்கமும் ஏன் தான் எழுதுவோம். இப்போ சுற்றளவுங்கும்போது 4 பக்கத்தையும் கூட்டுவோமா, A+A+A+A. இப்போ வந்து ஏயை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா 1+1+1+1. இப்போது நமக்கு 4 ஏன்னு கிடைக்கும். அதாவது சதுரத்தின் சுற்றளவு வந்து 4A அலகுகள். இது பரப்புனா இந்த பக்கத்தையும் இதையும் பெருக்குனா நமக்கு பரப்பு கிடச்சிரும், A×A. அப்போது A² சதுர அலகுகள். இப்போ ஃபார்முலாலாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலாலாம் தெரிஞ்சதுன்னா சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம். சம் பாருங்கள். செவ்வகத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு L+B. 2 இன்ட்டு நீளம் என்னது 12, அகலம் வந்து 10. இப்போது நம்ம கூட்டினோம்னா 2 இன்ட்டு 22 அடுத்து பெருக்கும்போது நமக்கு 44 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். நம்ம சம் செய்கிறதுக்கு முன்னாடி நீளமும் அகலமும் ஒரே அலகில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. இங்கேயும் சென்டிமீட்டர் இங்கேயும் சென்டிமீட்டர் இருக்கிறனால டைரெக்டாக போட்டாச்சு. ஒன்று மாற்றி ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா 2ஐயும் ஒன்று போல் மாற்றிட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள். ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் எனில் சுற்றளவு. சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா வந்து 4A. இப்போ 4 இன்ட்டு A வந்து என்னது 5. இப்போ 5×20 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள். 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு. முக்கோணத்தின் சுற்றளவுங்கும்போது இந்த 3ஐயும் கூட்டுவோமா? அப்போது 3 சென்டிமீட்டர் + 4 சென்டிமீட்டர் + 5 சென்டிமீட்டர் மொத்தம் வந்து நமக்கு 12 சென்டிமீட்டர்னு கிடைக்கும்.
அடுத்து பாருங்கள், ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர் மற்றும் அகலம் 1 மீட்டர் எனில் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரும்பலகை வந்து நமக்கு செவ்வக வடிவில் இருக்கும். சுற்றளவு வந்து 6 மீட்டர். சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு நீளம் ப்ளஸ் அகலம். இப்போ சுற்றளவு வந்து 6ன்னு கொடுத்துட்டாங்க. 2 அப்படியே போட்டுருவோம். எல் வந்து கண்டுபிடிக்கணும். எல் ப்ளஸ் அகலம் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 1. இப்போது இங்கே பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். அப்போ 6/2 ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 1. அடித்தோம்னா 3ன்னு வரும். 2 2 3 6 3. அடுத்து இந்த ப்ளஸ் 1 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது -1 மாறும். ஈக்குவல் டு எல். அப்போ நமக்கு 2 மீட்டர்னு கிடைக்கும். நீளம் வந்து 2 மீட்டர். அடுத்து பாருங்கள், ஒரு சதுர வடிவமான தபால் வில்லையின் சுற்றளவு 8 சென்டிமீட்டர் எனில் அதன் பக்க அளவை காண்க. சதுரத்துக்கு சுற்றளவு ஃபார்முலா வந்து 4 இன்ட்டு ஏ. சுற்றளவு என்ன கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏ தான் கண்டுபிடிக்கணும். 8 ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ. இப்போ பெருக்கல்ல இருக்க 4 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். 8/4 ஈக்குவல் டு ஏ. இப்போது நமக்கு அடித்தோம்னா 1 4 2 8. பக்கம் வந்து 2 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்கள், ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சமபக்க முக்கோணம்ட்டாங்க. அப்போ 3 பக்கமும் சமமாக இருக்கும். அதுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு 3a. ஏன்னா 3 பக்கத்தையும் கூட்டுவோம். சமமாக இருக்கிறதுனால a+a+a வந்து சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு. இப்போ நமக்கு சுற்றளவு வந்து 129 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 129 ஈக்குவல் டு 3a. நமக்கு ஒரு பக்கத்து அளவு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏயை வச்சுட்டு 3 இங்கிட்டு வரும்போது பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது வகுத்தலில் மாறும். 129/3 ஈக்குவல் டு ஏ. 1 3 3 4 3 12 3 9. அப்போது ஒரு பக்கத்தோட அளவு வந்து நமக்கு 43 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டுமனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு 15 வீதம் ஆகும் செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. பக்கம் வந்து 12 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சதுர வடிவ வீட்டுமனைக்கு வேலி அமைக்க. வேலினா சுற்றி தான் நான் போடுவோம். அப்போ இது வந்து சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து 4 இன்ட்டு பக்கம். பக்கம் வந்து என்னது? நமக்கு 12. இப்போ 4 இன்ட்டு 12 12 48 மீட்டர். ஒரு மீட்டருக்கு 15 ரூபாய் ஆகுது. அப்போ 48 மீட்டர்னால் 48ஐயும் 15ஐயும் பெருக்குவோமா? 48 இன்ட்டு 15. 8 40 மிச்சம் 4 5 20 24 8 4 0 12 மிச்சம் 1 7. அப்போ ஆகும் செலவு வந்து 720 ரூபா ஆகும். அடுத்து பாருங்கள், ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 14 மீட்டர் நீளம் 4 மீட்டர் எனில் அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு நீளம் கூட்டல் அகலம். சுற்றளவு என்னது? 14 ஈக்குவல் டு 2 இன்ட்டு நீளம் வந்து 4, அகலம் கண்டுபிடிக்கணும். 4 கூட்டல் அகலம். இப்போ பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். இப்போ 14/2 ஈக்குவல் டு 4 ப்ளஸ் அகலம். இப்போ அடித்தோம்னா இங்கே வந்து 7 வரும். 7 இந்த +4 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது -4ன்னு வரும். 7 - 4 ஈக்குவல் டு அகலம். அப்போ அகலம் வந்து நமக்கு 3 மீட்டர்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ஓர் இரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 21 சென்டிமீட்டர். மூன்றாவது பக்கம் 5 சென்டிமீட்டர் எனில் சம பக்கங்களின் அளவுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரு சமபக்க முக்கோணம்னா 2 பக்கம் சமமாக இருக்கும். ஒரு பக்கம் வந்து சமம் இல்லாமல் இருக்கும். இப்போ மூணாவது பக்கம் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சுற்றளவு வந்து 21ன்னு கொடுத்துருக்காங்க. 21 ஈக்குவல் டு 2 பக்கம் சமமாக இருக்குமா? இப்போ a+a ப்ளஸ் இந்த 5 போடுவோமா? இப்போ 21 இந்த +5 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது -5ன்னு மாறும். 2a. 21லேருந்து 5 கழிச்சோம் அப்படின்னா 16. 16 ஈக்குவல் டு 2a. ஏ மட்டும் கண்டுபிடிக்கும்போது பெருக்கல்ல இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். அப்போ நமக்கு a வந்து 8ன்னு கிடைக்கும். இல்லைனா 16/2 ஈக்குவல் டு a. இப்போ a வந்து 8. ஒரு பக்கத்தோட அளவு 8, இன்னொரு பக்கத்தோட அளவு 8. அடுத்து வந்து மூணாவது பக்கம் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க 5. இப்போ கூட்டணும்னா நமக்கு 21ன்னு கிடச்சிரும்.
ஒரு செவ்வகத்தின் நீளமானது அதன் அகலத்தை போல் 2 மடங்கு எனில் அதன் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து 2 × நீளம் ப்ளஸ் அகலம். இங்கே பாருங்கள், நீளமானது அதன் அகலத்தை போல் 2 மடங்கு. அப்போது நீளம் தான் அதிகம். நீளமானது அகலத்தை விட 2 மடங்கு அப்படிங்கும்போது நமக்கு நீளம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ அகலத்தோட 2 வந்து பெருக்குவோம். இப்போ இதோட சுற்றளவு எப்படி எழுதுவோம்? சுற்றளவு = 2 × நீளத்துக்கு பதிலாக 2 அகலம் எழுதுவோமா? 2 அகலம் ப்ளஸ் இந்த அகலம். இப்போது 2 × 2 அகலம் ப்ளஸ் 1 அகலம் வந்து 3 அகலம். இப்போ 2 3 6 அகலம்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு சதுரத்தின் பக்கம் பாதியாக்கப்பட்டால் கிடைக்கப்பட்ட சதுரத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சதுரத்தின் சுற்றளவு வந்து நமக்கு 4 தெரியும். இப்போ இதோட பக்கம் வந்து பாதியாக குறைச்சிருக்காங்க அப்படின்னா 4 × a/2 எழுதுமா? இப்போ அடித்தோம்னா 1 2 2 4 நமக்கு 2a கிடைக்கும். அடுத்த சம் பாருங்கள், 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து நீளம் × அகலம். இப்போ நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், அகலம் வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ பெருக்கணும் அப்படின்னா 7 14, மிச்சம் 1, 1 7 8, 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்கள், 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்தின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னது? a². 15 × 15 நமக்கு 225 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா வந்து ½ × b × h சதுர அலகுகள். ½ × b வந்து நமக்கு என்னது? அடிப்பக்கம் 18, ஹைட்டு வந்து 12. இப்போ அடித்தோம்னா 1 2 9 2 18. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே பெருக்கல் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக இது அடிச்சிருந்தோம். இதே இது இந்த இடத்துல ப்ளஸ் இருந்ததுன்னா இதை கூட்டிகிட்டு தான் அடிக்கணும். இப்போது 12ஐயும் 9ஐயும் பெருக்கணும். நமக்கு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம்.